அன்பார்ந்த எங்களுடைய விஷாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகிற 14/4/2026 அன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு, அதாவது மங்களகரமான பராபவ வருஷம் அப்படிங்கிற வருடம் பிறக்குது. பராபவ வருஷத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வருட பொது பலன். பொது பலன் நல்லா இருக்கட்டும். நம்ம விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசிக்குன்னு புத்தாண்டு பலன்கள் ஒன்றும் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த பெயர்ச்சிகள் ஆகி இருக்கா இல்லையா, சனி, குரு, ராகு, கேதுலாம், அவள்லாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கா இந்த ஆண்டு முழுவதும், நமக்கு சாதகமா பாதகமா அப்படிங்கிறத பார்க்கணும். அவளை வச்சு தான் பலன் சொல்கிறோம். நான் மட்டுமில்லை, எல்லா ஜோதிடரும். அவள் நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு புத்தாண்டும் சிறப்பாக இருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிங்கும் பொழுது இவ்வளவு நாளாக சனியும் ராகுவும் 4ஆம் இடத்துல இருந்து படாத பாடுபடுத்தினர். ஒரு பக்கம் புகழ், ஒரு பக்கம் பெயர், ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் அவமானம், ஒரு பக்கம் கேவலம், பழிபாவங்கள், மன வியாகுலங்கள், இப்படியே போயிட்டு இருந்த வாழ்க்கை 5ஆம் இடத்திற்கு சனி வந்திருக்கார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு சனி வந்ததுனால அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், அதில் குறையில்லை. பூர்வீக சொத்துக்கள் லாபம். முன்னோர்களை இழக்க நேரிடும். தாயார் தகப்பனாருக்கு வியாதிகள் வரலாம். புத்திரருக்கு பீடை, குழந்தைகளுக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரலாம், மருத்துவ செலவுகள் வரலாம். அரசு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க பதவி உயர்வு ஏற்படும். அரசியலில் ஈடுபடலாம். ஏற்கனவே அரசு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பாராட்டுக்கள் கிடைக்கும். தொழிற்சாலைகள், ஃபேக்டரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், எண்ணெய் வித்துக்கள் தயாரிப்புகள், எண்ணெய் சம்பந்தமான தொழில்கள், பெட்ரோல் பங்க், தோல் சம்பந்தமான லெதர் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், ரப்பர் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், எழுது பொருட்கள், மை, பெயிண்டு, வண்ணங்கள், திரவியங்கள், உலோகங்கள், ரசாயன பொருட்கள், கெமிக்கல்ஸ், இதெல்லாம் தயாரிக்கிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். பட் 4ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்? நண்பர்களை பிரித்து வைப்பார். பிரியமானவர்களை பிரிப்பார். இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். நரம்பு ரீதியான கோளாறுகள் ஏற்படும். ப்ரெஷர், இவ்வளோ நாளாக ப்ரெஷர் இருக்காது, இப்போ ரொம்ப ப்ரெஷர், அதிக ப்ரெஷர், அதனால் என்ன நோய் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார். ரத்த அழுத்தம் அதிகமாகும். மனக்கவலைகள் அதிகமாகும். வயறு, யூரினல் ப்ராப்ளம், இதெல்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்கணும். குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். குரு 8ல் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், திருமண பந்தத்தில் பிரச்சனை, திருமண தடை நிச்சயமாய் நின்று போகிறது, திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். ஏன்னா குரு தான் பொன் பொருள், ஆடை, ஆபரணம், வருமானம், குழந்தைகள் எல்லாத்துக்கும் அதிபதி. அவர் போய் மறைஞ்சு போயிடுறதுனால நமக்கு என்னதான் திறமை, பெயர், புகழ், வித்தை, நம்ம திறமையை நம்ம வெளியூரில் போய் காமிப்போம். நம்ம உள்ளூருக்குள்ளே நம்ம திறமையை எடுபடாது. குடத்துக்குள்ள விளக்கு மாதிரி ஆயிடுவோம். என்னடா நம்ம மனம் வியாகுலப்படும். என்னடா இது எல்லாருக்கும் எல்லாம் பண்ணணும், நமக்கு பண்ணிக்க முடியலையே. நானே பூஜை பண்ணுறேன், ஹோமங்கள் பண்ணுறேன்னா வெளியில் போய் இப்போ நல்லா பண்ணி வச்சு நல்ல பேர் வாங்கிட்டு வருவேன். என் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறேன்னா பண்ண முடியாது, தடங்கள் ஆகும். டாக்டரே இருக்கட்டும், ஊருக்கே வைத்தியம் பார்ப்பா, தம் வீட்டில் யாருக்கா பார்த்தா அது பழிக்காது, எடுபடாது. அந்த மாதிரி மறைக்கப்பட்டு விடும் திறமைகள் எல்லாம். திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை. ஜூன் மாதத்துக்கு மேலே குரு பயிற்சியாகி 9க்கு வருவார். அப்போ சிறப்பு. கேது பகவானும் தற்சமயம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அதுவும் உத்தியோகம், தொழில், வேலையில் என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு வேலை செஞ்சாலும் பெயர் கிடைக்காது, நல்ல பெயர் கிடைக்காது. அதுவும் பயிற்சிகள் ஆகணும். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துட்டால் தற்சமயம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. 100க்கு ஒரு 20 மார்க் தான் என்னால் போட முடியும். அதனால் இந்த புத்தாண்டு மட்டுமில்லாமல் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் பார்க்கணும். அதில் ஏதாவது நன்மைகள் இருந்தால் நாம் டாப்பில் போகலாம். அதுலேயும் ஏதாவது கேடுகள் இருக்குது, தசாபுத்தி சரியில்லை, மறைஞ்சு போச்சு, பார்வையில்லை, நீச்சம், இப்படி எல்லாம் ஒரு கெடுதல் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தவறான ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் உங்கள் சொந்த ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். நாம் இது வரைக்கும் இந்த கிரகங்களின் அடிப்படையில், பெயர்ச்சிகளின் அடிப்படையில் இந்த புத்தாண்டு பலாபலன்களை விரிவாக 12 ராசிகளுக்கும் பார்த்தோம். இதில் சில ராசிகளுக்கு நன்மை இருக்குது, சில ராசிகளுக்கு தீமைகளும் இருக்குது. இப்போ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிற இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு யூடியூப் சேனலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக அந்தந்த அன்னைக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை பயிற்சிகள் அடிப்படையாக கொண்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இது 100க்கு 100% நமக்கு பலிக்குங்கிறத எடுத்துக்க முடியாது. 10 பேரில் ஒரே மாதிரி இருக்காது. ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்க மாட்டான்.
உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அவங்கவங்களுக்கு இதுதான் நடக்கும், இந்த புத்தாண்டில் இதுதான் நன்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும். பார்த்தால்தான் இந்த பயிற்சிகள்லாம் எப்படி இருக்குது, இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன கிரகம் எங்கே இருக்குது, என்னென்ன பயிற்சிகள் நமக்கு சாதகமாக இருக்குது, என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும், எதிலிருந்து தப்பிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவசியம் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ராலிங்கில் வரும், இல்லாட்டி என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 9865098370 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அது அத்தனையும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இந்த வருஷத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று சகல வளமுடன் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் சதீஷ் ராவ் பேசுகிறேன். தமிழ் நியூ இயர் April 14th 2026 இது ஒவ்வொரு ராசியினருக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருஷமுமே ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது நிகழவே போகுது. அது ஆல்ரெடி ஒன்று நிகழ்ந்துருச்சு. மார்ச் மாதமே சனி பயிற்சி அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் படி பரிபூர்ணமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஜூன் மாதம் குரு பயிற்சி அப்படிங்கிறது வரும். அதன் பிறகு ராகு கேது பயிற்சியும் நிகழப்போகுது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த வருஷம் ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்த மாதிரியான நன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு பதிவுலையுமே 2 ராசியாக ஒரு சீரீஸாக இதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் கவனமாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பகுதியின் இறுதியில் உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நல்லா வாழ்வதற்கான குறிப்புகள் பற்றி எண்கணித ரீதியாக நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். அதில் இலவச எண்கணித, அதாவது எண்கணிதம்ங்கிறது நியூமராலஜி, பிளான்ட்ரி பொசிஷன்ஸ் ரீதியாக கிடையாது. நியூமராலஜி ரிலேட்டடாக உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அமைப்பு பற்றியெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். இந்த பதிவை முழுசாக பார்த்து நீங்கள் அதன் பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். விருச்சிக ராசிக்கு இப்போ தான் டார்ச்சரே முழுசாக ஓவர் ஆகுது. காரணம் என்னென்னா, அர்த்தாஷ்டம சனியாக நிறைய பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்த சனி சென்ற மார்ச் மாதம், இப்போ இந்த மாதத்தில் 6ஆம் தேதியே முழுமையாக அவர் பயிற்சி அடைஞ்சிட்டார். அவர் உங்களுடைய அர்த்தாஷ்டம நிலையை விட்டுட்டு 5ஆம் வீட்டுக்குள்ளார அவர் என்ட்ராயிட்டார். அப்படிங்கும்போது அங்கேயே பாதி பிரச்சனை உங்களுக்கு தீர்ந்துருச்சு. சனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பலன் தருவார், மொல்ல தான் ஆரம்பிப்பார். அது முழுமை அடைகிறதுக்கு இன்னொரு 2-3 மாதங்கள் ஆகும்னாலும் நல்லதை நோக்கி தான் நீங்கள் போகிறீங்க. இனிமேல் பஞ்சம சனி உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். எதை கண்டும் அஞ்சாத ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரவே போகிறார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். குரு அதை விட சூப்பரான ஒரு டாப் மோஸ்ட் ஒரு சூப்பர் பிளேஸுக்கு போயிருக்கார். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். விருச்சிகத்திற்கு 9ஆம் வீடு பாக்கியஸ்தானத்தில் குரு நிற்க உங்களுக்கு வேற என்ன வேணும்? இதுவே கோடி தோஷம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கான அனைத்து நன்மைகளையும் செய்து வைக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது எந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணுமோ அந்த அளவுக்கு பொறுப்போடு உங்களுடைய எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நிச்சயம் அதற்குரிய மரியாதை அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெறவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நிறைய பேர் குழப்பி விடுவாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, இந்த சமயத்தில் போய் பிஸ்னஸில் இறங்காத, அங்கே 3வது உலக வாரே நடந்து முடிஞ்சு 4வது உலக வாரம் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசுவாங்க. நமக்கு எப்போ நல்ல நேரம்ங்கிறது நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் உணர்த்தும். ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனமாக கண்காணிங்க. இதற்கு முன்னாடி இருந்த சிக்கலான நிலையை விட்டு இப்போ நீங்கள் வெளியில் வரீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வியாபாரமோ அல்லது விருப்பப்பட்ட ஒரு வேலை மாற்றமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும், முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எண்கணித ரீதியாக வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதா சொல்லியிருந்தேன். இப்போ எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுடைய பிறந்த தேதியும் சரி, கூட்டு எண்ணும் சரி, அவனுக்கு ரொம்ப ஒரு வாழ்க்கையை வழி நடத்துவதற்கான ரகசிய தகவல்களை உள்ளடக்கியது. ஒரு பிறப்பு நிகழும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், இது என்ன மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகுது, உங்களுடைய விதி அமைப்பு என்ன அப்படிங்கிறத அந்த நம்பர்ஸுமே சொல்லிடும். அதற்கு பொருத்தமான ஒரு பெயர் அமையும் பொழுது, இப்போ உதாரணத்திற்கு ஒரு
டீசல் வாகனத்தில் போய் நீங்கள் பெட்ரோல் போட முடியாது, பெட்ரோல் வாகனத்தில் போயிட்டு நீங்கள் கெரசின் போட முடியாது. போட்டிங்கன்னா என்ன ஆகும்? வண்டி நகராது, வீணாக போயிடும், இன்ஜினே மற்றபடி மொத்தமாக சீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி தான் லைஃப்லையுமே உங்களுடைய உடல் எனும் எந்திரத்தை இயக்கக்கூட மந்திரமாக உங்களுடைய பெயர் வந்து செயல்படும். அந்த எந்திரத்தினுடைய சரியான பெயர் மந்திரம் என்ன அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணணும்னா உங்கள் பிறந்த தேதி டினோட் பண்ணும். ஸோ தற்போது உங்களுக்கு லைஃப்பில் வந்து இந்த பயிற்சியில் அது நடந்துடும் இது நடந்துடும்னு எல்லாம் சொல்கிறாங்க சார், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுடைய இஷ்ட தெய்வமோ நீங்கள் வணங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளோட உங்களுக்கு காண கிடைச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த வருஷம் உங்களுடைய லைஃப்பில் வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கியுள்ளார் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் கீழே தர்ற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அதே போல் யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் சரியாக போகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வியாபார பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அனுப்பிச்சி விடுங்க. இதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நான் முதல்ல ஒரு இலவச பொது பலன்களாக நான் அனுப்புவேன். அப்படி சரியாக இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத நான் தெளிவாக ஒரு பதிவு அனுப்புவேன். அது வந்து இங்கே தேவைப்பட்டால் அந்த கட்டண சேவையை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல நான் சொல்லக்கூடிய அந்த பொது தகவல்கள் பொருந்தி இருக்கா அப்படிங்கிறத நல்லா காது கொடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். விருப்பப்பட்டால் அந்த ஒரு எண்கணித பரிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா காலகட்டத்திலையுமே பயிற்சி காலங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வெற்றி பாதையை அது உருவாக்கி கொடுத்துவிடும். ஆனால் அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பவர்களுக்கு மாத்திரமே அது கிடைக்குது. இது என் அனுபவத்தில் கண்ட உண்மை. நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும் எண்கணித பெயர் அமையும் பொழுது. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.